ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜனவரி மந்த் 2025 இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் தீம்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் குளோபல் ஃபேமிலி டே இல்லைன்னா வேர்ல்ட் பீஸ் டே. ஜனவரி 1 செலிப்ரேட் பண்ணுறாங்க. 1997 இன்டர்நேஷ்னல் டீகேட் ஃபார் தி கல்ச்சர் ஆஃப் பீஸ் அண்ட் நான் வயலன்ஸ் ஃபார் சில்ட்ரன் ஆஃப் தி வேர்ல்டு அப்படிங்க 1997 இந்த இயரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பை யாருன்னா யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு பிரெய்லி டே ஜனவரி 4. லூயிஸ் பிரெய்லிங்கிறவர் தான் கிரியேட்டர் ஆஃப் இந்த பிரெய்லி சிஸ்டத்தை. இது எதுக்குன்னு தெரியும்? கண் பார்வை இல்லாதவங்க பார்த்து படிக்கிறதுக்கான ஒரு சிஸ்டம் இது. 6 டாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்கும். அதை வச்சு அவங்க வந்து அனலைஸ் பண்ணி படிப்பாங்க. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் பேர்ட் டே ஜனவரி 5. என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் லிஸ்ட்டில் இப்போ பால்டு ஈகிள், கலிஃபோர்னியா காண்டர், இன்னும் நிறைய இருக்குது. சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வேர்ல்ட் டே ஆஃப் வார் ஆர்ஃபன்ஸ் ஜனவரி 6. எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா டு ஹைலைட் தி ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் சில்ட்ரன் ஹூ லூஸ் பேரண்ட்ஸ் டு வார். நெக்ஸ்ட்டு பிரவாசி பாரதிய திவாஸ் ஜனவரி 9. எதுக்காகனா டு ஹானர் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஓவர்சீஸ் இந்தியன் கம்யூனிட்டி. மார்க்ஸ் காந்திஸ் ரிட்டர்ன் டு இந்தியா ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா. எப்போது? ஜனவரி 9, 1915. நெக்ஸ்ட்டு 18th பிரவாசி பாரதிய திவாஸ் கன்வென்ஷன் எப்போத்துலேருந்து எப்போனா ஜனவரி 8லேருந்து 10 செலிப்ரேட் பண்ணாங்க. எங்கன்னா புவனேஸ்வர், ஒடிசா. இந்த தீம் என்னென்னா தி டயாஸ்பரஸ் கான்ட்ரிபியூஷன் டு விக்ஷித் பாரத். இந்த பிரவாசி பாரதிய திவாஸ் நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க, ஸோ தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் யூத் டே 12th Jan செலிப்ரேட் பண்ணுறாங்க. எதை யாரை ஹானர் பண்ணுறாங்க இந்த டேலன்னா சுவாமி விவேகானந்தாஸ் லீகசி ஆஃப் யூத் எம்பவர்மெண்ட். நெக்ஸ்ட்டு லோக்பால் டே. இது ரொம்ப முக்கியம், ஏன்னா இந்த இயர்லேருந்து தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இது கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இதை பற்றி சர்ச் பண்ணி ஃபர்தராக என்ன வேணுமோ, சப்போஸ் லோக்பால்னால் என்ன, அது எப்போ வந்தது, எதுக்காக வந்தது அப்படிங்கிறதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கோங்க. நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே Jan 25. எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இப்போ அட் ப்ரெசென்ட் இருக்குது இல்லைங்களா, அது வந்து Jan 25, 1950 எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கும். ஸோ அதை கமெமரேட் பண்ணுற விதமாக அந்த டேவை வந்து நேஷ்னல் ஓட்டர்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கு தீம் இருக்குது. என்ன அப்படின்னா நத்திங் லைக் ஓட்டிங், ஐ ஓட் ஃபார் ஷுர். ஸோ எப்படின்றது இது ஒரு கைடன்ஸ் தான். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் வேணும்னா நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஸோ ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.